தேங்க்யூ ஜி. ஸ்ரீ கிருஷ்ணா. கோதையின் திருப்பாவை வாசகன்யம் பாவை ஒப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். ஒப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் போதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். போதிய கேட்டு கண்ணன் வந்தான். நாளில் கட்டளை திரி கண்ணன் வந்தான். கட்டளை திரி பார்த்து கண்ணன் வந்தான். அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். பொன்மகள் பாஞ்சாலி பூங்குயில் தலை காக்க தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான். தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான். போர்முக பார்த்தனின் புயங்களை காத்திட கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான். கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான். ஏழை குச்சேலருக்கு தோழமை தாழ் தந்து வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழிய பாடுங்கள் பலம் வந்து தேடுங்கள் வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை ஒப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். குரல் கேட்டு கண்ணன் வந்தான். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகான பாட்டு. நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புதுசு புதுசா தான் இருக்கும். ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ்நாடுல ரொம்ப ஃபேமஸ் சாங் இதெல்லாம். உங்களுக்கு ஃபேமஸா இருக்கும், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. வெரி நைஸ். ஜெய் கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. சர்ப்ரைஸா இருந்தது நீங்க விஷ் பண்ணி பர்த்டே குரூப்ல போட. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. குருஜி பிரணாம். 5 ஸ்டார் கொடுத்துட்டால் எனக்கு. சோ சூப்பர். 16 பீப்புளுக்கு 5 ஸ்டார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு லைன் எழுதிட்டு தான் கொடுத்தேன். இந்த வாட்டி லீனியன்ட்டா இருந்திருக்கேன். ஆமாமா, எப்படியோ 5 ஸ்டார் வாங்கிட்டோம். ஸ்டார் வாங்கிட்டேன். ஆனா கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் எல்லாருமே. அதுக்காக விட்டு கொடுத்துட்டேன். அங்கதான் ஒரு பஞ்ச் வச்சீங்க சார். மார்க்ஸ் பார்த்தோன்னு சந்தோஷமா இருந்தது. அப்புறம் உங்க மெசேஜ் படிச்சோன்னு புரிஞ்சிருக்கு. ஏன்னா நானே உடைஞ்சு போயிடுது. நான் அப்படி எடுத்துக்கல. இந்த சஸ்வரோட 7வது சஸ்வர்ல நானே மிஸ்டேக் பண்ணேன். சரி, நம்ம மிஸ்டேக் பண்ணி தனக்கு தானே நானும் தட்டிக்கிறேன்ல, நல்லா சஸ்வர் சொன்னோன்னு அதே மாதிரி எல்லாரும் அப்படின்னு விட்டேன். நீங்க என்ன தப்பு பண்ண? ஒண்ணுமே பண்ணலையே. உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியவே இல்லையே. உங்களுக்கு தெரியல. யாரு சொல்றாங்க சொல்லி கொடுங்க. உங்களுக்கு தெரியாம நாம தப்பு பண்றோம். இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி தப்பு இல்லை. நீங்களாம் அந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணல. நான் பயங்கர தப்பு பண்ணிட்டேன். ஓகே ஜி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தப்பு பண்ணினேன்னு சொன்னேன் பாருங்க, அப்பவே இல்லன்னு அர்த்தம். அது கரெக்ட். அது மட்டும் இல்ல சார், இந்த தடவை ஒரே ஒரு ஸ்லோகம் தான் வேற டெஸ்டுக்கு. ஆமா, அது ரைட். பட் எல்லாரும் உண்மையா 10 வாட்டி படிச்சுட்டு வந்தேன் குருஜி நான் இந்த வாட்டி. வேற கேட்கல இந்த தடவை. மீனிங் வேற கேட்கல சார். இல்ல சார், நீங்க அந்த இடத்துல இல்ல, அதனால நாங்க மாட்ட இஷ்டத்துக்கு பாடி. இல்லன்னா சார் அங்க இருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமா படிப்போம். சார் அங்க இல்லையா, நாங்க மாட்ட எங்களுக்கு வந்ததை நாங்க படிச்சுட்டோம். ஓகே ஜி, சீக்கிரம்
இது சாப்டர் 5 அது. இல்ல இல்ல சாப்டர் 5 நீங்க தான் பாத்துக்கணும், உங்கள்ட்ட இருக்கிறதா இது ஓகே ஓகே ஓகே, அதான் கேட்டேன். இந்த சாப்டர் 8 பிரார்த்தனை சொல்றாங்க. ஓகே. ब्रह्मण्याधाय कर्माणि सङ्गं त्यक्त्वा करोति यः लिप्यते न स पापेन पद्मपत्रमिवाम्भसा भोक्तारं यज्ञतपसां सर्वलोकमहेश्वरम् सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति. Beautiful. जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நீங்க 8வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறோம். 8வது அத்தியாயத்துல இந்த 2 ஸ்லோகங்களை நான் பிரார்த்தனா வச்சுருக்கேன். ஸோ நம்ம பிரார்த்தனா லிஸ்ட்ல இந்த 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகழகான ஸ்லோகங்கள். இந்த சாப்டரே ரொம்ப அழகான, ரொம்ப சூக்ஷ்மமான, நிறைய விஷயங்கள் கொடுத்த அத்தியாயம். சின்ன அத்தியாயம்தான், ஆனா நிறைய விஷயங்கள் போக போக வர 9, 10வது அந்த மாதிரி அத்தியாயத்திலாம் வர ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு இந்த அத்தியாயத்துல இருந்து தான் அதோட ஆரம்பமே இருக்கு. இது சைட் டாபிக் மாதிரி பகவான் கொடுத்துருக்க ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம் இது. இந்த அத்தியாயத்துக்கு எடுத்திருக்கிற இந்த 2 பிரார்த்தனை ஸ்லோகங்கள் எடுத்துட்டு உங்களோட கிளாஸ் போலாம். அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப் பிரயாதி சமத்பாவை யாதி நாஸ்த்யத்ர சம்சயः அனன்யசேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷः தஸ்யாஹம் சுலபः பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினः. அடையிறது ரொம்ப சுலபமானது அப்படின்னு இந்த 14வது ஸ்லோகத்துல கொடுத்திருக்கார். நிஜமாவே எப்படி அடையணுங்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இந்த ஸ்லோகத்துல, இந்த அத்தியாயத்துல இருக்கிறார். 7வது அத்தியாயத்துல பார்த்தீங்கன்னா பகவான் ஈஸ்வரனை பத்தி முழுசா, அவரோட பிரத்யக்ஷமானது, பார்க்க முடியாத எல்லா ஸ்வரூபம் நமக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ற 7வது அத்தியாயத்துல. இந்த அத்தியாயத்துல அதுல இருந்து கொஞ்சம் மாறுதபடி எல்லாம் இது வரைக்கும் ஒரு யோகமா சொல்லிட்டு வந்திருந்தார். ஞான யோகம் என்ன, கர்ம யோகம் என்ன, தியான யோகம் என்ன, பக்தி யோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி பக்தி யோகம் ஏன் விசேஷமானது அப்படின்னு சொல்லிட்டு வச்ச இந்த அத்தியாயம் ஸ்லைட்டா கொஞ்சம் மாறுதலா சொல்றது. ஏன்னா அர்ஜுனன் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 7 கேள்விகள் கேட்கிறான். எந்த 7 கேள்விகள்லாம் என்ன மாதிரி எல்லாம் நீங்க சொன்னீங்களோ, இந்த 7வது அத்தியாயத்துல இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன், அதுல எனக்கு புரியணும், அதுக்காக நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு 7 கேள்விகள் கேட்கிறேன். இந்த 8வது அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 4 இந்த வேரியஸ் டேர்ம்ஸ் கொடுத்திருந்தார் பகவான். கடைசியில 25வது 26வது அந்த ஸ்லோகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பிரம்மன், அத்தியாத்மம், கர்மம், ஆதிபூதம், ஆதி தெய்வம், ஆதி யஜ்ஞம், அப்புறம் எப்படி எல்லாரும் மரணம் போது கூட என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கச்ச. ஸோ முதல் 1வது 4வது ஸ்லோகம் அதோட டெபினிஷன்ஸ், பிரம்மன், அத்தியாத்மம், கர்மம், அதுக்கெல்லாம். 5ல இருந்து 14 பார்த்தீங்கன்னா பகவான மரணம் அடையும் போது அவர் எப்படி நினைக்கிறது அப்படின்கான, அது ஏன் நினைக்கணும், அது எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறதுனால வழிமுறைகள் 5ல இருந்து 14 சொல்லிருக்கார். பகவான் அடையிறது என்ன, லோகத்தை அடையிறது என்ன, எந்த மாதிரி லோகங்களா இருக்கட்டும், பிரம்ம லோகமா இருக்கட்டும், சொர்க்க லோகமா இருக்கட்டும், பகவான் அடையிறது என்ன, வேற லோகங்களை அடையிறது என்ன, அதுக்குள்ள இருக்கிற வேறுபாடு என்ன அப்படிங்கிறது 15ல இருந்து 22வது ஸ்லோகத்தை சொல்றார். 23ல இருந்து 27வது ஸ்லோகத்துக்கு மரணத்துக்கு அப்புறம்
எப்படி வேறு வேறு பாதைகள் இருக்கு, எந்தெந்த மாதிரி பாதைகள்ல போனா எந்தெந்த மாதிரி லோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. 28வது ஸ்லோகத்துல இது மாதிரி பகவான் வழிபாடு பண்ணா அதோட என்ன, அந்த உபாசனை பண்றதோட என்ன மகத்துவம்ங்கிறது 28வது ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதுலே அக்ஷர பிரம்மன், க்ஷரம் இல்லாத அழிவில்லாத பிரம்மன், அதை பத்தி சொல்றதுனால இந்த அத்தியாயத்துக்கு பேர் வந்து அக்ஷர பிரம்ம யோகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கா. ஏன்னா அக்ஷர பிரம்மன், க்ஷரம் இல்லாத பிரம்மன், அதை பத்தியான இந்த பிரம்மன்கிறத பத்தி முழுசா கிளியரா இது அது அப்படின்னு பிரம்மன், ஆதிபூதம், அத்தியாத்மம், கர்மம், ஆதி தெய்வம், ஆதி யஜ்ஞம், மரணம்னா என்ன, மரணம் பண்றதுக்கு அப்புறம் எந்த மாதிரி லோகம், எந்த மாதிரி லோகத்துக்கு போறதுக்கு எந்த மாதிரி வழிகள், எல்லாத்துமே பிரம்மன்கிறதுனா முழு ரியல் ட்ரூத், அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிறதும் பிரம்மன். எல்லாமே இதுக்கு பிரம்மனோட அர்த்தம் என்ன, அது அக்ஷரமானது, அதுக்கு அழிவில்லை அப்படின்னு சொல்றதுனால அக்ஷர பிரம்ம யோகா அப்படின்னு இந்த அத்தியாயத்துக்கு பேர் கொண்டிருக்கார். இந்த 7வது அத்தியாயத்துல முடிக்கிறச்ச பக்தர்கள்ல 4 விதம். அந்த 4 விதத்துல முக்கியமான நல்ல பரமமான பக்தர் வந்து ஞானி அப்படின்னு சொல்றார். இந்த ஞானியான பக்தனுக்கு என்னன்னா, அவனுக்கு பிரம்மன் என்னன்னு தெரியும், அத்தியாத்மம் என்னன்னு தெரியும், கர்மம் என்னன்னு தெரியும், ஆதிபூதம் என்னன்னு தெரியும், ஆதி யஜ்ஞம் என்னன்னு தெரியும். அப்படின்னா தனக்குள்ள பரா பிரகிருதி அபரா பிரகிருதி எல்லாமே தெரியும். ஏன்னா பகவான் முதல்ல சொல்ற என்ன முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்தி யோகம் தான். வெறும் ஞான யோகத்தினால வராது. ஞானி பக்தி, ஞானி ஆனப்புறம் பக்திக்கு வந்தப்புறம் அந்த பக்தர்களுக்கு தான் என்ன முழுசா தெரியும். என்ன முழுசா தெரியும்னா பிரம்மன், அத்தியாத்மம், கர்மம், ஆதிபூதம், ஆதி தெய்வம், ஆதி யஜ்ஞம் எல்லாத்தையும் தெரியும். என்னோட பரா பிரகிருதி என்ன, அபரா பிரகிருதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ஞானியான பக்தன் தான் இறக்கும் போது கூட என்ன நினைப்பான் அப்படின்னு பகவான் வந்து 7வது அத்தியாயத்துல சொல்றார். சோ அர்ஜுனனுக்கு இது கேள்வி வருது. அர்ஜுனுக்கு கேள்வி வர்றதுனாலதான் நமக்கு நல்லது. அர்ஜுனன் கேள்வியே இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. ஏன்னா கீதைங்கிறது அர்ஜுனனுக்கு வந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில். இதுதான் முழுசானது அப்படின்னு பகவான் இன்னைக்கு சொல்லல. உனக்கு என்னெல்லாம் சம்சயம் இருக்கோ அதுக்கான பதில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பகவான். சோ 1வது 2வது 2 ஸ்லோகத்திலையும் பகவான்கிட்ட வந்து அர்ஜுனன் கேட்கிறார். 6 கேள்விகள், 7 கேள்விகள், அதுல 6 கேள்விகள் இந்த 2 ஸ்லோகத்துல வருது. கடைசியா அவர் கேட்கிறார், ஒன்னதான் இறக்கும் போது நினைக்கணும்னா அது எப்படி அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். அதுக்கு பகவான் வந்து 3வது ஸ்லோகத்துல பிரம்மன் என்ன, அக்ஷரமான ஒரு நிஜம் என்னன்னா பிரம்மன், அத்தியாத்மம் என்ன, அது உனக்குள்ள இருக்கிறது தான் அத்தியாத்மன், கர்மங்கிறது என்ன, கர்மம் தான் பண்றதுக்காக எல்லாமே பிறந்தது. இந்த பிரபஞ்சத்துல பிறந்தவ எல்லாமே எதுக்காக பிறந்திருக்காருன்னா கர்மங்களுக்காக பிறந்திருக்கா. கர்மங்கள்னா செயல்கள், என்ன மாதிரி செயல்கள் பண்ணணும்னா பகவான் கொடுத்த செயல்கள் நமக்கு இருக்கும். ஆதிபூதம் அதாவது அழிஞ்சு போற பிரபஞ்சம் இப்ப இருக்கு, அப்புறமா அழிஞ்சு போயிடும். அதுக்கு எதுக்கு ஆரம்பமும் இருக்கோ எதுக்கு அந்தமும் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு பிரபஞ்சம் தான் ஆதிபூதம். ஆதி தெய்வம், எந்த ஒரு தெய்வம் எல்லாரையும் அருள்ளி எல்லாருக்கும் ஒரு உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் அருள் பண்ணி நமக்கு இந்த உலகம் இந்த தேகத்தை கொடுத்திருக்கிறது ஆதி தெய்வம். ஆதி தெய்வம் தான் இரண்ய கர்ப்பம். ஆதி யஜ்ஞம் அதுதான் பகவானோட முழு ரூபம், எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது. எல்லாருக்கான ஒரே பகவான் யாருன்னா ஆதி யஜ்ஞம் அப்படின்னு 4வது ஸ்லோகத்தை சொல்ற. 5வது ஸ்லோகத்திலேருந்து கடைசி ஸ்லோகம் வரைக்கும் பகவான் வந்து
இந்த கடைசி கேள்விக்கான மட்டும் பதில் சொல்றது. எப்படி நம்ம பகவானை இறக்குற வரைக்கும் நினைவு வச்சிருக்கிறது, இறக்கும் போது மரணம் வரும்போது எப்படி நினைவு வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு கேள்விக்கு முழு அத்தியாயம் அதுக்குதான். எந்த மாதிரியான நம்ம உயிரோடு இருக்கச்ச எந்த மாதிரியான தாட்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்கோம் ப்ரிடாமினா, எந்த மாதிரியான ஒரு குணத்துல நம்ம எப்பொழுதும் இருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புலதான் நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம பிறப்போம், அதுக்கு தகுந்தாப்புலதான் நமக்கு அடுத்த ஜென்மமும் கிடைக்கும். இன்னும் 6வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தை சொல்ற. சோ இறக்கும் போது பகவான் நினைச்சோம்னா அடுத்த ஜென்மத்திலையும் பகவான் அடையறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்கு நமக்கு. அந்த மாதிரியான ஒரு மறுபிறப்பு நமக்கு கிடைக்கும். ஆனா இறக்கும் போது என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் வருங்கிறது நம்ம இந்த ஜென்மம் முழுக்க எது நமக்கு மெயினா நம்ம மைண்ட்ல வருதோ அதுதான் அந்த சமயத்திலையும் வரும். சடனா சாகர போறது பகவான் நினைக்கிறதுங்கிறது முடியாத காரியம். நான் முழுக்க அந்த மாதிரி நினைச்சுட்டு இருந்தோம்னா மரணம் போது நிச்சயமா அது நமக்கு வரும். 7வது ஸ்லோகத்துல என்னை எப்பொழுதும் நினைச்சிட்டு. 8வது ஸ்லோகத்துல இது கஷ்டமா இருந்தாலும் இதுதான் பெஸ்ட் வே. பிராக்டிஸ் பண்ணிட்டு பகவான் நினைக்கிறதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா கடைசியா டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா இருக்கும்போது பகவான் நினைச்சா அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு அதே மாதிரியான பிறப்பு கிடைக்கும் நிச்சயம், அசம்சயன்னு பகவான் சொல்லுங்க. ஒன்பதால இருந்து 13 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா இறக்கும் போது எந்த மாதிரி யோகம், எப்படி உபாசனம் பண்ணும் அப்படிங்கிறத விரிவா சொல்லி கொடுத்துருக்க. எப்படி பிராணத்தை பின்வாங்கிண்டு தியானம் முழுக்க பகவான் மேல கொண்டு வரணும், அந்த மாதிரி முழு கவனம் பகவான் மேல கொண்டு வந்தனால இறக்கும் போது நம்மளால பகவானை நினைச்சுக்க முடியும். பகவான் தான் இருக்கிறதுக்குள்ளேயே கடைசியா அல்டிமேட்டா நமக்கு யாரையாவது ரீச் பண்ணா பகவானை தான் ரீச் பண்ணும். அதுக்குதான் நம்ம இந்த டெய்லி கிளாஸ்ல உட்காந்து படிச்சு ஏதானு மண்டைக்குள்ள போறதா அப்படின்னு இந்த பிராக்டிஸ்ல தான். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணாலே போதும். டெய்லி வந்து கிளாஸ்ல ஏதோ ஒரு 2 நிமிஷம் கேட்டோமா பகவான் நாமம் நமக்கு மைண்ட்ல வருதா, பகவானை பத்தி 10 விஷயம் ஏதோ வெளியில வருதா, அது அப்படியே பிராக்டிஸ் பண்ணா மைண்ட்ல ப்ரிடாமினா உங்களுக்கு பகவானோட தாட் வரும். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் உடனே இதான் மைண்ட்ல வரும். எல்லாருக்கும் எனக்கு தெரியும், முக்காசி இப்ப நம்ம இருக்கோம் இந்த கிளாஸ்ல இருக்கிறோம் எல்லாருக்குமே எந்த மாதிரியான ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, பகவானோட தாட் வராம இருக்காது. டெய்லி உட்கார்றோம், டெய்லி நினைச்சுட்டு இருக்கோம். இந்த பிராக்டிஸ் இருக்கிறதுனால ஏதாவது துக்கமான ஒரு விஷயம் நடந்தாலும் பகவான் நமக்கு கொடுத்திருக்காரு, இது நம்ம கர்மம், இது நம்மளோட பிராரப்தம், இது பண்ணிட்டு இருக்கோம், நல்லது கொடுத்திருக்காரு, இது நமக்கு பிராரப்தம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு அகந்தை இல்லாம ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு போறதுக்கு நமக்கு ஒரு மைண்ட் டெஃபினட்டா நான் சொல்றேன். இது கேட்டு 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 எனக்கு வர ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கும் வர ஆரம்பிச்சு. அதான் பகவான் சொல்ல, இது ரொம்ப சிம்பிளானது, சுலபமான ஒரு விஷயம் தான் பகவானை நினைச்சுன்னு பகவான் அடையிறது. தேவை என்னன்னா சின்சியாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட், பகவானையே நினைச்சுட்டு இருக்கிறது. அது 14வது ஸ்லோகத்தை சொல்ற, ரொம்ப சுலபமானது என்ன அடையிறது. 15ல இருந்து 22வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பகவான் இந்த லோகம் என்ன, பிற லோகத்துக்கு போறதுக்கான வழி என்ன, பகவான் அடையறதுக்கான வழி இது, பகவான் என்ன பரலோகங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான டிஃபரன்ஸ சொல்றார். வேற ஸ்வர்கலோகமா பிரம்மலோகமா அதெல்லாம் போனாலும் இந்த மாதிரி லோகத்துல இருந்து போனதுனால நம்மளோட அந்த திருப்பியும் இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் ரீபர்த் நின்று போயிடாது. எந்த மாதிரியான ஒரு லோகத்துக்கு போனாலும், பிரம்ம லோகத்துக்கே போனாலும் பிரம்மனுக்கு தான்
மேக்சிமம் லைஃப். நமக்கெல்லாம் 60-70 வயசு அப்படின்னு இருந்தோம்னா, பிரம்மனுக்கு வந்து லாங்கஸ்ட் லைஃப் 2000 சதுர்யுகம், 4 பில்லியன் இயர்ஸ் அவரோட பிரம்மனோட வாழ்க்கை. ஆனா அவரே திரும்பிதான் வரப்போறார் அப்படிங்கறச்ச நம்ம எல்லாம் திரும்பி வராம இருக்க முடியுமா? எந்த லோகத்துல இருந்தாலும் நம்ம திரும்பிதான் வரும். திரும்பி வர வேண்டாம் அப்படின்னு இருந்தனா பகவான் அடையறது தான் ஒரே வழி. பகவானோட ஐக்கியமாயிட்டோம்னா அப்புறம் இந்த திரும்பி வரது இல்ல. வேற எந்த லோகத்துக்கு போனாலும் சரி திரும்பி வரதான் போறோம். ஏன்னா பகவான் ஒண்ணுதான் அக்ஷரமானது, அழிவில்லாதது, வியாபித்திருக்கிறதும் சரி, வியாபிக்காமல் இருக்கிற நிர்குணமா இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் பகவான் தான் அழிவில்லாதது. எல்லா பூலோக உயிரினங்களும் அவருக்குள்ள இருக்கு. அண்ட் எல்லா உயிரினங்கள்லயும் அவர் வியாபிச்சிருக்கார். சோ அந்த மாதிரி ஒரு பகவான அடைஞ்சோம்னா திரும்பி ரீபர்த்ங்கிறது நமக்கு கிடையாது. இது ஒண்ணுதான் நமக்கு இருக்கணும். திரும்பி வரவே வேண்டாம், எதுக்குமே வர வேண்டாம். திரும்பி இதே வீட்டுல வரப்போறோம்னு நினைச்சு பாக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. 15 22 ஸ்லோகத்துல இந்த பகவான் அடையிறது என்ன, வேற லோகங்கள் அடையிறது என்ன, அதுக்குள்ள இருக்கிற வேறுபாடை பத்தி சொல்றார். பகவான் அடையிறது தான் ஹையஸ்ட் கோல். நமக்கு வேணுங்கிறது பரம தியேயம் என்னன்னா பகவான் அடையிறது தான். பகவான் வந்து 23ல இருந்து 26 ஸ்லோகத்துல 2 வழிபாடுகள், 2 வழிகள் இருக்கு. அதுல ஒண்ணுல வந்து ஒரு வழியில போனேன்னா திரும்பி வர வேண்டாம், இன்னொரு வழியில போனா திரும்பி வந்தாகணும். சோ அதுக்கான 2 வழின்னு சொல்ற. ஒண்ணு வந்து ரொம்ப வெளிச்சமான வழி, சுக்லபக்ஷத்துல வருது. அதோடுக்கான தேவதர்கள் வந்து அக்னி, அதுவும் டே டைம்ல வெளிச்சமா இருக்கச்ச, சுக்லபக்ஷத்துல உத்தராயணத்துல அப்படி போறவா வந்து பகவான் அடையலாம். இன்னொன்னு வந்து வழிபாடுல போறவா வந்து கிருஷ்ணபக்ஷத்துல போறது. அதுல புகை, ராத்திரி, கிருஷ்ணபக்ஷம், தட்சிணாயனம், அவள்லாம் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துருவா. சோ இந்த மாதிரி 2 வழி இருக்கு மேல் லோகத்துல போறதுக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். சோ இந்த மாதிரி வெளிச்சமான வழியில தான் போகணும், அப்பதான் பகவான கிடைக்கும், திரும்பி வர வேண்டாம். சோ அந்த வழிதான் எடுத்துக்கணும் ஒரு உபாசகர் அப்படின்னு பகவான் சொல்றார் 27வது ஸ்லோகத்துல. 28வது ஸ்லோகத்துல இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் கிருஷ்ணா. இந்த மாதிரி உபாசனம் பண்றதுதான் ரொம்ப மேலானது. எதையும் எல்லாத்தையும் விட்டுட்டு இது மட்டும் பண்ணோம், இது பண்ணானா பகவான் கிடைக்கும், பகவான் அடையணும்னா இந்த மாதிரி உபாசனம் பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்றார். சோ அந்த மாதிரி இந்த 28 ஸ்லோகங்களையும் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரிதான். முதல்ல அர்ஜுனன் கேள்வி வருது, அர்ஜுனன் கேள்விக்கான பதில் சொல்றார். அப்புறம் இறக்கும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றார். 2 விதமான லோகங்கள் இருக்கு அப்படின்னு பகவான் சொல்லு. 2 விதமான பாதைகளும் இருக்கு. எந்த மாதிரி பாதையில போனா பகவான் கிடைக்கணும், பகவான கிடைக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அது தவிர வேற பரம தியானம் தியேயம் வேற எதுவும் இல்லை அப்படின்னு பகவான் சொல்றார். அதான் இந்த ஸ்லோகம், இந்த அத்தியாயம் பத்தி. அவதரணிக்கால இருந்து இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம்.
ஸோ இன்னைக்கு வந்து இன்னிலேருந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்களே பாருங்க. அவதரணிகா. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத் கீதா அதாஷ்டமோऽध्याय. இப்பொழுது சொல்ற அவதரணிகா தான். ஸ்ரீ பரமாத்மனே நமः மாமேலாக ஸ்ரீமத் பகவத் கீதா. பகது சொல்லக்கூடாது, பகவத் கீதா அத அஷ்டமோ அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சேர்த்துட்டு அதாஷ்டமோऽध्याय அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாட்டி ஜெயஸ்ரீஜி சொல்றேளா? சாரி சார். ஓ ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. श्रीमद्भगवद्गीता अथाष्टमोऽध्यायः. எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு வரலாம். அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரக்ம கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதஞ்ச கிம் ப்ரோக்தமதிதைவம் கிமுச்யதே. கிம் இல்லைன்னா கிம் 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 வருது. கிம்னா என்ன, தத் அது, பிரம்ம பிரம்மம் பிரம்மன் சொன்னிய அது, கிம் என்ன, அத்தியாத்மம் அத்தியாத்மம்னா என்ன, கிம் என்ன, கர்ம கர்மம்னா என்ன, புருஷோத்தம அப்படின்னு பகவான் சொல்ற, அதிபூதம் அதிபூதம் ச மற்றும் கிம் என்ன, புரோக்தம் அழைக்கப்படுவது, அதிதெய்வம் அதிதெய்வம், கிம் என்ன, உச்சதே கூறுவது. அர்ஜுனன் கேட்கிற பிரம்மன் என்பது எது, அத்தியாத்மம் என்பது எது, கர்மா என்பது எது, அதிபூத மற்றும் அதிதெய்வ என்று அழைக்கப்படுவது எது பகவான் கேட்கிற. பகவான்கிட்ட அர்ஜுனன் கேட்கிற. ஒவ்வொரு சனமா பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச தனித்தனியா சொல்லணும். கிம் தத் பிரக்ம, கிம் இன்னு வரணும், ப வருதுனால த வருதுனால கிம் தத் பிரக்ம, தத்ப்ர இது இப்ர மூணு இருக்கு. கிம் தத் பிரக்ம, பிரக்மா ரமேதாக இருக்கு, பிரக்மா ஹ அப்புறமா கிமத்யாத்மம், கிமத்யா மத்யா மேலாக மத்யாத்மங், யாத்மங் யாமிலாக மங் கிங்கர்ம, கிங்கர்ம பார்க்கட்டு கர்ம புருஷோத்தம, புருஷோத்தம இல்ல புருஷோத்தம, அதிபூதஞ்ச அதிபூ த அப்புறம் ரெண்டு வருது, அதிபூல அதிபூல அதிபூதஞ்ச கிம் புரோக்தம், கிம் புரோக்தம் புரோக்தம் புரோமிலாக புரோக்தம் அப்படின்னு நிறுத்திக்கலாம், இல்லைன்னா புரோக்தமதிதைவம், மதி மதியில மதிதைவம் கிமுச்யதே, கிமுச்ய மூமிலாக முச்யதே. மூணு ஸ்லோகம் ஜெயஸ்ரீஜி சொல்லுங்க. தத் பிரம்ம கிமத்யாத்மங் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதஞ்ச கிம் ப்ரோக்தமதிதைவம் கிமுச்யதே. பியூட்டிஃபுல். அர்ஜுன் உவாச்ச சொல்றது மறந்துட்டேன், பரவாயில்ல. பியூட்டிஃபுல். சாரி மேம், ஃபர்ஸ்ட் டே. பகவான் வந்து போன அத்தியாயத்துல இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொல்லுவோமே, இந்த மாதிரி வார்த்தைகள் பிரம்மம், அதிபூதம், அதிதெய்வம், அப்படின்னு கர்மம் எல்லாருமே கேட்கறதுனால பகவான்கிட்ட வந்து அர்ஜுனன் வந்து நம்மளோட எல்லாரோட சார்பாகவும் கேட்கிற. அர்ஜுனன்
அத்தியாத்மம்னா என்ன, கர்மம்னா என்ன, அதிபூதம்னா என்ன, அதிதெய்வம்னா என்ன, பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேட்கிறார். இந்த 4 விஷயத்துக்கானையும் நிறைய முதல்ல பகவான் சின்ன சின்ன அர்த்தங்கள் கொடுக்கிறாரே தவிர அது அந்த அர்த்தங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு எவ்வளவு புரியுறதோ அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு எவ்வளவு புரியுறதோ நான் உங்களுக்கு சொல்றேன். அது தவிர நிறைய பேர் இந்த இந்த நிறைய இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்கா இந்த பகவான் ஏன்னா பகவான் தன்னை பத்தி முழுசா சொல்றாரு இந்த அத்தியாயத்துல. சோ அதை நம்ம புரியணும்னா அதுவும் ரொம்ப சின்ன 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 வார்த்தைகளா சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் பகவான் சொல்ற, என்ன புரியறதுக்கு ஒருத்தருக்கு மேலே முடியாது, ரொம்ப கஷ்டம் என்ன முழுசா தெரியறது அப்படிங்கறது தன் முழுசான விஷயத்த ஒரு 5 ஸ்லோகத்துல சொல்லிட்டு கண்டுபிடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதை பத்தி ஒரு யூகம் தான் நம்மளால பண்ண முடியும். அது புரியணும்னா இன்னும் நிறைய நிறைய அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம்னா, மனநம் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்ப நம்ம புரிய ஆரம்பிக்கும். எனக்கு எவ்வளவு புரியுறதோ நான் சொல்லிட்டேன். அடுத்த ஸ்லோகங்களையும் இதே மாதிரிதான் கண்டினியூ பண்றார் அர்ஜுனன். अधियज्ञ कथं कोत्र देहेऽस्मिन् मधुसूदन प्रयाणकाले च कथञ्ज्ञेयोऽसि नियतात्मभिः. அதியஜ்ஞ கதம் எவ்வாறு, கஹ யார், அத்ர இங்கு, தேஹே உடம்பில், அஸ்மின் இந்த, மதுசூதன என்ன பகவான் சொல்ற, பிரயாண காலே கிளம்புகையில், பிரயாணம் பண்றதுல மரணம் போது, ச மற்றும், கதம் எவ்வாறு, ஞேயோசி தெரிய வரும், நியதாத்மபிஹி சுய கட்டுப்பாடு உள்ளவர். அதியஜ்ஞ யார் மற்றும் எவ்வாறு இந்த உடம்பில் இருக்கிறார், சுய கட்டுப்பாடு உள்ளவர் மரணம் வரும் பொழுது உன்னை எவ்வாறு அறிவார் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். ஒரு க்ஷணம் பார்க்கலாம். அதியஜ்ஞ கதம் கோத்ர, அதி யஜ்ஞாயம் ராகத்துது, யஜ்ஞ கதம், யஜ்ஞ கதம், கதம் இல்ல கதம் கோத்ர, அப்புறம் ஆகாத் கொடுத்து கோத்ர தேஹேஸ்மின், தேஹே ரெண்டுமே நெடுல எடுத்து அப்புறம் ஹே மேல ஆகாத் கொடுத்து தேஹேஸ்மின், ஸ்மின் மீ மேல ஆகாத் கொடுத்து ஸ்மின் மதுசூதன, மதுதர் மதுசூதன பிரயாண காலே ச கதை, பிரயாண காலே யா கா எல்லாமே நெடில் எழுத்துகள், பிரயாண காலே ச கதை எல்லாமே த வருது, கொஞ்சம் கவனிச்சுன்னு சொன்னா கரெக்டா இருக்கும். கதை ஞேயோசி, ஞேயோ ரெண்டுமே நெடில் எழுத்து, எழுத்து சொன்னா சி ஷார்ட் ஆயிடும். ஞேயோசி நியதாத்மபிஹி, நியதாத்ம தாத்ம தாமில் ஆகாது, தாத்மபிஹி ஜெஷி சொல்லலாம். अधियज्ञः कथं कोत्र देहेऽस्मिन् मधुसूदन प्रयाणकाले च कथं ज्ञेयोऽसि नियतात्मभिः. அர்ஜுன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற கேள்விகள்ல அதியஜ்ஞம்னா என்ன, அது எப்படி நான் எங்க நான் எங்க அதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற. அப்புறம் செகண்ட் கடைசியா தன்னையே கட்டுப்பாடு பண்ணின யோகி பகவான பிரயாண காலை இறக்கும் போது எப்படி ஞாபகப்படுத்தலாம்
அப்படின்னு பகவான் இருக்கிறார். அதாவது இறக்கும் போது உன்னை நினைக்கணும் அப்படின்னு இந்த ஞானின்னு இருக்கிற பக்தர்கள், 4 விதமான பக்தர்ல ஞானின்னு ஒரு பக்தர், அவர் தான் ரொம்ப பரம பக்தர், நல்ல சிறந்தவர் அவர் தான் அப்படிங்கிற அந்த சிறந்தவா இருக்கிறவாளுக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் தெரியும். பிரம்மம் என்னன்னு தெரியும், அத்தியாத்மம் என்னன்னு தெரியும், கர்மம் தெரியும், அதிபூதம் தெரியும், அதியஜ்ஞம் தெரியும், அப்படிங்கிறது அதிதேவம் தெரியும். இந்த மாதிரி 6 தெரியும். அந்த சொல்லிட்டு பகவான் இறக்கறச்ச கூட அவர் என்னதான் நினைப்பார் அப்படின்னு ஒரு ஒரு புதிர் மாதிரி சொல்லிட்டு போறாரே அப்படிங்கிறதுக்காக பகவான்கிட்ட அவர் இந்த 6 விஷயங்கள் என்னன்னு எனக்கு சொல்லு. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு யோகி, அதாவது ஞானியான இருக்கிற பக்த யோகி, ஞானி பக்த யோகி, இந்த மாதிரி இருக்கிறவா இறக்கறச்ச உன்னை நினைப்பா அப்படிங்கிறாளே, அப்படின்னா நினைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பகவான்கிட்ட கேட்கிற. பகவான் அடுத்த ஸ்லோகத்துல இருந்து இந்த 3வது 4வது ஸ்லோகத்துல இந்த பாக்கி 6 கேள்விக்கான பதில் சொல்லிடுறேன். பிரம்மம்னா என்ன, பிரம்மம்னா என்ன, அத்தியாத்மம்னா என்ன, கர்மம்னா என்ன, அதிபூதம்னா என்ன, அதிதெய்வம்னா என்ன, அதியஜ்ஞம்னா என்ன, எல்லாத்துக்கும் இந்த 6க்கும் அடுத்த 2 ஸ்லோகத்துல சொல்லிட்டு பாக்கி இருக்கிற முழு அத்தியாயம் அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில். அதாவது பகவான் கடைசி நேரத்துல நம்ம நினைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், அது மாதிரி பண்ணா என்ன கிடைக்கும், அந்த மாதிரி பண்றதுனால நமக்கு என்ன மாதிரி லோகம் கிடைக்கும், அந்த மாதிரி லோகத்துக்கு எப்படி போகணும்ங்கிறது முழுசா. அதுக்கப்புறமா இந்த அடுத்த 2 ஸ்லோகத்துக்கு அப்புறம் 3வது 4வது ஸ்லோகத்தை விட்டேன்னா அதுக்கப்புறம் 5வதுல இருந்து 28வது ஸ்லோகம் வரைக்கும் முழுசா இதை பத்தி தான் சொல்றாரு. அதாவது இந்த பகவான்கிட்ட கடைசியா அர்ஜுனன் கேட்ட கேள்வி, அதாவது ஞானியா நிக்கிற பக்தன், தன்னை சுய கட்டுப்பாடோட இருக்கிற அந்த பக்தன், அந்த மாதிரியான ஞானி உன்னையே பிரயாண காலே, அதாவது இறக்கும் போது நினைக்கிறானே, அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றார். அது நாளையில இருந்து பார்க்கலாம். இன்னைக்கு இந்த 2 ஸ்லோகத்துக்கு பிராக்டிஸ் பண்ணதுக்கு டைம் இல்லை. ஓகே, பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், அதுக்கு சடனா பார்த்தா டைம் இல்லை. எனிவே, ஸோ இன்னிலேருந்து தான் சொன்னேன், டெய்லி ஒன் ஆஃப் த அட்மின்ஸ் இந்த நான் ஸ்லோகம் சொல்லிட்டு ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு ஸ்லோகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஒவ்வொரு சரணமா பிரிச்சு சொன்ன அப்புறம் இன்னைக்கு